ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜா யதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. எம்பெருமானோட திருவடி நிலைகளை பாதுகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட பிரபாவத்தை ஒரு துளி அனுபவிச்சு அதுக்கிட்ட ஒரு பிரார்த்தனையும் பண்ண போகிறோம். நம்ம வாராய் பாதுகையே அப்படின்ற தலைப்பில் அனுபவிக்க போகிறோம். இந்த பாதுகை என்னென்னலாம் பண்ணுறது தெரியுமோ? முதல்ல சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம் பண்ணும்போது என்ன சொல்கிறார்? முதல்ல வாராய் எம்பெருமானின் திருவடியை காப்பாற்றுற பாதுகையே, உன் பெருமைக்கும் எல்லை இல்லை, அடியேனுடைய பாபங்களுக்கும் எல்லை இல்லை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமோ, உன்னுடைய பெருமைகளால் என்னுடைய பாவங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகின்றது தெரியுமோ. தவ கேசவ பாதுகே பிரபாவோ மம துஷ்கர்ம ச நந்தவனந்தசாரே நியமேன ததாபி பশ্চিமஸ்ய பிரதமேனைவ பராபவம் பிரதீமக. உன்னுடைய பிரபாவத்தை சொல்லிகிட்டே போகலாம் பாதுகையே. முக்கியமாக ஒரு காரியம் என்ன பண்ணுற தெரியுமோ, நீ யாரெல்லாம் உன்னை தன்னுடைய தலையில் சேர்த்துக்கிறாளோ அவளுக்கு எம்பெருமானுக்கும் உள்ள சம்பந்தத்தை, எப்படிப்பட்ட சம்பந்தம் தெரியுமோ, அவள் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு கிங்கரர்கள், கைங்கரியம் பண்ணுறவர்கள், சேஷபூத்தர்கள் அப்படின்ற பாவத்தையும், எம்பெருமான் தான் அவளுக்கு சேஷி, அவனுடைய கைங்கரியத்துக்கு அவன்தான் பிரதிசம்பந்தி, கைங்கரியத்தை வாங்கிக்கிறவன் அவன்தான் அப்படின்ற பாவத்தை அப்படியே நிரந்தரமாக மனசில் பதிய வைக்கிற தெரியுமோ. எப்பொழுதுமே அந்த ஞாபகம் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்க, எப்பொழுதுமே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. யதத்வர புஜாம் சிர பதயுகம் ச ரங்கே சிதுகோ திருடம் கடைதும் சமம் பவதி சேஷ சேஷித்வதக. அப்படியே நிரந்தரமாக அந்த பாவனையை எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் யாரெல்லாம் உன்னை தலையில் தரிச்சுக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த பாவனை எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற. இதோடன் இந்த ராமாவதாரத்தில் ரங்கநாதனுடைய பாதுகையை பற்றி பண்ணினது தான் பாதுகா சகஸ்ரம் சுவாமி தேசிகன் பண்ணினது. அதில் எப்படியெல்லாம் கொண்டாடுறார் பாதுகையே. நீ ராமாவதாரத்தில் பண்ண காரியங்கள்லாம் மகத்தான காரியங்கள், ஒன்னொன்னா சொல்லிகிட்டே போகிறான். எப்படி பண்ணது தெரியுமோ? உன்னுடைய பாதுகைகள் என்ன பண்ணித்து, உன் துகள் பாதுகையோட துகள் இருக்கே அது என்ன பண்ணித்து தெரியுமோ? கல்லாக இருந்த அகலிகையை திவ்யமான சரீரத்தை கொண்ட பெண்ணாக மாற்றியது. பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேலிவாம்சவக அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமானவக. இவ்வளவு பெருமை உனக்கு இருந்தாலும் இத்தனையும் தூக்கி சாப்பிட்ற கூடிய பெருமை ஒன்று இருக்கு உனக்கு. என்ன தெரியுமா அது? குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப என்ன பண்ணா? கைகேயி நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமபிரானுக்குன்னு முடிவெடுத்தாச்சு. பரதனும் சத்ருகனும் மாத்திரரோட கிரகத்தில் இருக்கா, அயோத்தியில் இல்லை. பட்டாபிஷேகம் விடிஞ்சா ராத்திரி என்ன பண்ணுறா? அந்த மந்தரைங்கிற கூனியோட உபதேசத்தினால கைகேயி என்ன பண்ணுறா? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள அப்படின்னு ஒரு வரம் வாங்குறா தசரதன்ட்ட. ரெண்டாவது, ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணுன்னு வாங்கிறா. 2 வரம் வாங்கினா. வாங்கிட்டு குலக்குமரா காடுரைய போயிட்டு என்ன பண்ணு தெரியுமோ? 7 ஆண்டில் வா. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால் 14 ஆண்டுகள் நீ காட்டுக்கு போனோம். ஆழிசூழ் உலகமெல்லாம் இஷ்வாகூனாம் இயம்பூமின்னு கண்ணில் தெரிஞ்ச பிரதேசமெல்லாம் இஷ்வாகு பரம்பரைக்கு சொந்தமானதான். அத்தனை இடத்தையும் பரதன் தான் ஆளணும். நீ போய் என்ன பண்ணோம்? ஜடா முடி தரிச்சுண்டு 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அதனால என்ன பண்ணானா எம்பெருமான் ராமபிரான்? பாராலும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி. ஸ்ரீ பரதாழ்வானுக்கு நாட்ட ராஜ்யத்தெல்லாம் கைகேயோட மனசு விருப்பப்படி கொடுத்துட்டு கிளம்புறானா, வனவாசம் கிளம்புறானா. ராமன் பிரிந்தான் அப்படின்ன உடனேவே ஆவி போயிடுத்தான் தசரத சக்கரவர்த்திக்கு. மாத்துலர் கிரகத்தில் இருக்கிற பரதனையும் சத்ருக்கனையும் கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்பி விடுறாராம் வசிஷ்டர்.
ஒரு பாவமும் அறியாத பரதன் வரானா, நடந்ததெல்லாம் கேள்விப்படுறான், துடிக்கிறான், கதறான், அம்மாவை பார்த்து கேட்குறான், எனக்கு பால் ஊட்டினியா நஞ்ச ஊட்டினியான்னு தெரியலையே அம்மா, நீ பேயா தாயா, உன்னை கொன்னுடுவேன், ஆனால் என்னுடைய முத்தண்ணா இருக்கானே அந்த ராமபிரான் என்னை அப்படி நான் பண்ணுறதை விரும்ப மாட்டான், அப்புறம் என்னை பார்க்க மாட்டான், அதனால அவனுடைய திருமுகத்தை நான் பார்க்கணுமே, அதுக்காக உன்னை சும்மா விடுறேன், நீலாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லி கதறான். கதறிட்டு கௌசல்யா தேவியோட இருப்பிடத்துக்கு போறானா. செய்யாத ஒரு பாவத்துக்காக எத்தனை பேர்கிட்ட பழியும் பாவமும் வாங்கிக்கிறார் ஸ்ரீ பரதாழ்வான். முதல்ல கௌசல்யா தேவி முதல்ல பரதனை பார்த்த உடனே சொல்றாளாம், நீ அரசாள வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா இல்லையா பரதா, இடையூறே இல்லாத ஒரு ராஜ்யத்தை உங்க அம்மா நல்ல சூதுவாதெல்லாம் பண்ணி வாங்கி வச்சிருக்காப்பா, நல்லா ராஜ்யத்தை ஆளு அப்படின்றாளாம். கதறான் பரதன், அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நான் ஒரு பாவமும் பண்ணாதவன், நான் நிஜமாவே அப்படி நினச்சிருந்தேன்னா எனக்கு இன்னென்ன பாவம் வரட்டும்னு ஒரு பெரிய அட்டவணையே கொடுக்குறானா. அதுக்கப்புறமா தான் கௌசல்யா தேவி பரதனை புரிஞ்சுட்டு அப்படியே கட்டி அணைச்சி ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். வசிஷ்டர் என்ன சொல்கிறாராம், ராஜ்யத்தை ஏற்றுக்கோப்பா, நீ தான் ராஜாங்கிறாராம். அதை விட எனக்கு பழிச்சொல் வேற என்ன வேணும் சுவாமி, நீர் குலகுரு, நீர் கூட என்ன புரிஞ்சுக்கலையே, அகம் ச ராஜ்யம் ச ராமச்ச, நானும் ஒரு அச்சேதனம், இந்த ராஜ்யமும் ஒரு அச்சேதனம், ரெண்டுமே ராமனோட சொத்து தானே சுவாமி, ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியுமா சுவாமி, நீர் கூட என்ன இப்படி ராஜான்னு கூப்பிடுறீரே, ராஜ்யபாரத்தை ஏற்றுக்க சொல்றீரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த சூரிய குலத்துக்கு பரதன்னு ஒரு பழி வந்து சேர்ந்து விடுத்தே, சூரிய குலம் பரதன் என்று ஒரு பழி படைத்தது அப்படின்னு மனசு ரொம்ப வெம்பி போறானா. எல்லா ஜனங்களையும் திரட்டிக்கிறானா, மந்திரிமார்கள் தாய்மார்கள் எல்லாரையும் அழிச்சுக்கிறானா. ராம பூர்வாகினோ பிராதா பவிஷ்யதி மகீபதிஹி அகம் த்வரண்யே வத்ஸ்யாமி வர்ஷாணி நவபஞ்சச. ராம பூர்வோகி நோ பிராதா, ராமன் தானே மூத்தவன், அவன் தானே ராஜ்யத்தை ஆளணும். பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன சாமகிரிகள் என்னென்ன வஸ்துவெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் எடுத்துப்போம், படையாக திரட்டிப்போம். இத்தனை யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, உறவினர்கள், உற்றார்கள், தாய்மார்கள், முனிகுமாரர்கள், முனிவர்கள், முனிஸ்ரேஷ்டர்கள் இத்தனை பேரையும் அழிச்சுன்னு போய் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திச்சா அத்தனை பேர் பிரார்த்தனைக்கு முத்தண்ணா கட்டாயம் செவிமடுப்பான். அங்கேயே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டுக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு போறானா. கங்கை கரையோட அந்த பக்கத்துல பரதன படையோட பார்க்கறான் குகப்பெருமான். என்ன நினைக்கிறாராம், உடனே தன்னுடைய வேடர்கள் எல்லாம் கூப்பிடுறானா, ஏய் ஜாக்கிரதை, வந்துட்டார். யார் வந்திருக்கார் தெரியுமா, கரை காண முடியாத சேனை வந்திருக்குப்பா. யார் வந்திருக்கா தெரியுமா, பரதன் வந்திருக்கான் போல இருக்கு. யார் தெரியுமா அவர், ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என சீற்றத்தான் வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே. ஒரு விஷயமும் தெரியாத குகன் பரதாழ்வான தப்பா நினைச்சுக்கிறாராம். என்ன சொல்றாராம், நாட்டிலேருந்து தான் ராஜ்யத்தை வாங்கிட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் எங்கள் அண்ணல் ராமனை, இப்போ காட்டுலேருந்தும் துரத்தி விடுறதுக்காக வந்திருக்காரோ, வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே. நாட்டிலேருந்து அனுப்பிச்சிட்டார், சரி, காட்டிலேருந்து என்ன மீஞ்சி அவர் அனுப்பிச்சிடுவாரா, ராமனை தொற்றுவாரா அவர்? நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாம் ஆளும் காடு கொடுக்கிலராகி எடுத்தது காணீரோ. என் நாயகனான ராமபிரான் இந்த பரதனுக்கு நாட்டையே கொடுத்துட்டு வந்தார். ஆனால் இவர் படையை திரட்டின்ட்டு காட்டுலேருந்து அவர் அனுப்ப பார்க்குறாரா, நடக்காது கதைன்னு குகப்பெருமானும் தப்பாக நினைக்கிறாராம். அப்புறம் பரதனுடைய கோலத்தை பார்த்த உடனே தான் 1000 ராமர் நின் கேள் ஆவரோன்னு சொல்கிறார். ஆனால் முதல்ல பார்த்த உடனே பழிதான் வாங்கிக்கிறார் பரதாழ்வான். அடுத்தது பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறாராம். பரத்வாஜர் வந்த உடனே என்ன கேட்குறாராம் பரதனை பார்த்து, அப்பா பரதா, நாட்டெல்லாம் சௌரியமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கோ இல்லையோ, இப்போ எதுக்குப்பா வந்த, உன் விஷயத்தில் என் மனசில் இன்னும் நம்பிக்கை வரலப்பா. கிமிகா கமனே காரியம் ஸ்வராஜ்யம் பிரசாசதக ஏததாக்ஷ்வமே சர்வம் நகிமே சூத்யதே மனக.
உன்னிட்ட இன்னும் என் மனசு நம்பிக்கைப்பட மாட்டேங்கிறதுப்பா, என்ன காரியத்தை நினைச்சுன்னு நீ இங்க வந்தாய் அப்படின்னு பரத்வாஜரும் முதல்ல கேட்கிறாராம். எல்லாருமே அப்புறம் விஷயம் தெரிஞ்சு பரதன் விளக்கின உடனே தான் புரிஞ்சுக்கிறாளே ஒழிய, பார்க்கிறவா அத்தனை பேரும் பரதாழ்வான தப்பாவே நினைச்சுக்கிறா. ஆச்சு, ராமபிரானை பார்க்கறான் பரதன், அப்படியே 2 திருவடியையும் பிடிச்சிட்டு கீழே விழுந்து கதறான் கதறான் கதறான். உந்தை தீமையும் உலகு உராத நோய் தந்த தீவினை தாய் செய்த தீமையும் எந்தை நீங்க மீண்டும் அரசு செய்க. அப்பா, நம்ம அப்பா செஞ்ச தவறினாலையும் எங்க அம்மா சூழ்ச்சியால இந்த மாதிரி வரம் கேட்டதுனால இப்படி ஆயிடுத்துப்பா. இந்த பழியெல்லாம் நீக்கிறதுக்கு முத்தண்ணா நீங்க வந்து திருப்பியும் ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு கதறான். ராமபிரான் என்ன சொல்றார்? தந்தையினுடைய ஆணை பித்ருவாக்கிய பரிபாலனம் கண்டிப்பா பண்ணணும் பரதா. அவர் வாக்கியம் என்ன கொடுத்தாரோ, சத்தியம் என்ன பண்ணோமோ அவருக்கு, அந்த சத்திய வாக்கிய பரிபாலனத்துப்படி நீ நாட்டை ஆளணும், நான் காட்ட ஆள்றேன். 14 வருஷம் கழிச்சு நிச்சயமா வருவேன்ப்பா அப்படின்னு சொல்றவர்கிட்ட அவன் சொல்றானா பரதன், நான் உனக்கு பதிலா நான் வனவாசம் இருக்கேன்னா, நீ போய் இப்ப சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நீ தான் போய் மகுடத்தை சூட்டிக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சறான். எம்பெருமான் வந்து தன்னுடைய சத்திய வாக்கை காப்பாற்றணுன்றதுல நிலையா நிற்கிறார். பரதாழ்வானோ நான் போக மாட்டேன், நீ இல்லாம போக மாட்டேன்றார். கடைசியில வசிஷ்டர் என்ன பண்ணாராம்? கஞ்சாட காமிக்கிறாராம். திருவடியை வாங்கிக்கோலாம், திருவடி நிலையை வாங்கிக்கோ, பாதுகைகளை வாங்கி பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கோ பரதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். அண்ணா முத்தண்ணா, நீ வர வரைக்கும் உன்னுடைய பாதுகையை கொடு, உன்னோட பிரதிநிதியா நான் என்னுடைய தலையில அதை சுமந்துட்டு போறேன். அதை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அதை சிம்மாசனத்துல உக்காத்தி வச்சு அயோத்தி ஆண்டுன்னு வரேன். 14 வருஷம் முடிஞ்ச உடனே நீ அங்கே வந்துன உடனே இந்த பாதுகையை உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன், அயோத்தி ராஜ்யத்தையும் உன்கிட்ட சமர்ப்பிப்பேன். அண்ணா, செம்மையின் திருவடித்தலம் தந்தீக என எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். செம்மையின் திருவடித்தலம் தந்தீக. முத்தண்ணா, நம்முடைய பாதுகையை கொடுக்கணும் முத்தண்ணா, அதையாவது நான் சுமந்துன்னு போறேனே. நீ சத்தியசந்தன், சத்தியம் தவற மாட்டேன், என்ன நாட்டுக்கு போன்னு ஆணையிடுறேன். நீர் இல்லாம நான் நாட்டுக்கு போகிறதுக்கும் எனக்கு முடியல. அதனால இந்த உம்முடைய பிரதிநிதியா இந்த பாதுகைகளை நான் பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்துல அமர்த்துறேன் அப்படின்னு வாங்கின்னு போனாராம். அதுக்கு அழகா வால்மீகி பகவான் சொல்றார், அழுதுண்டே வந்தானாம் பரதன் வரும்பொழுது. அப்புறம் அண்ணாக்கிட்ட சொல்றாராம், அண்ணா இந்த பாதுகை மேல நீர் ஏறிண்டு அப்புறமா எனக்கு கொடுக்கணும். அதிரோகிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதக. அண்ணா முத்தண்ணா, இந்த பாதுகைகள் மேல நீர் ஏறிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கணும்னு முத்தண்ணா வந்து திருவடி அதில் வைக்க சொல்லிட்டு தலையில சுமந்துன்னு போறானா. எப்படி சுமந்து போறானா? திருவடிகளை காட்டிலும் ஜனங்கள்கிட்ட பாதுகைக்கு ரொம்ப பிரீத்தி அதிகமா. ஏன் தெரியுமோ? அழற குழந்தை யார்கிட்ட போனாலும் அழுமா, அழுகையே நிற்காதான். என்ன வஸ்துவை நீங்க அது கையில கொடுத்தாலும் அழுதுண்டே இருக்குமா. ஆனா தாயார்கிட்ட வந்ததுன்னா என்ன பண்ணுமா? அழுக நின்று போயிடுமா. ஏன்னா தாயாருக்கு அந்த குழந்தைகிட்ட உள்ள பிரீத்தி மற்றவாள் மேல இருக்கிறத விட அதிகமா. அதனாலதான் அந்த தாயார் தூக்கின உடனே குழந்தை அழுக நின்றுடும் இல்லையோ. அத மாதிரி பதரக்ஷணி வத்சலானி காமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் யதசௌ பாரதஸ்த்வயாம் சவத்பா ந புனஸ்தாத்ரு சமன் பபூத்வியோகம். இந்த பரதன்ற குழந்தையோட அழுக சமாதானமே ஆலியாம். ராமபிரானே சமாதானம் பண்ணி விட சமாதானம் ஆலியாம். ஆனா அந்த பாதுகைகளை பெருமாள் கொடுத்த உடனே அப்படியே தலையில சுமந்துனானா பரதாழ்வான். என்ன பண்ணானா? 6 ரோக ரதம் ஹிருஷ்டக சத்ருக்னேன சமன்விதக. 6 ரோக ரதம் ஹிருஷ்டக. சந்தோஷமா அழுக நின்னுதான். அந்த துக்கம் அப்படியே துக்கமும் கதறலும் மட்டுப்பட்டுதான். மனசுல கொஞ்சம் சந்துஷ்டி வந்துதான். ராமபிரானுக்கு பதிலா ராம பாதுக நாட்டை ஆள போறதே அப்படின்ற சந்தோஷமா. 6 ரோக ரதம் கிருஷ்டக. அது எப்படி இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். தலையில சுமந்துன்னு போனானா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாளாம், ராஜாவினுடைய ஆணை கட்டளையை என்ன பண்ணுவாளாம், சேவகர்கள்லாம் அந்த அப்படியே அந்த ஓலையில அப்படியே எடுத்து மடிச்சு தலையில சுமந்துன்னு வருவாளாம். அந்த மாதிரி பாதுகா சேவகனா எம்பெருமானுடைய பிரதிநிதியா அந்த பாதுகையை தலையில சுமந்துன்னு வந்தானா. சுமந்துன்னு வந்து என்ன பண்ணானா,
அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானா. பிரணத பரத மகுட தட சுகடித பாதுகாபியபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேம. இந்த பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணதுனால என்ன ஆச்சு தெரியுமோ? பாதுகையே, உன்னுடைய ஆட்சிக்கு அந்த கோசல தேசம் அயோத்தியை முழுக்க உட்படுத்தினானா. எந்த ராஜாவும் கிட்ட நெருங்க முடியாத பண்ணிட்டானா. அனன்ய ராஜன்ய நிதேச நிஷ்டாம் சகார பிருத்விம் சதுரர்ணவந்தாம் பிராதுர்யாசோர் பரதஸ்ததாத்வா மூர்த்னாவகன்மூர்த்தி மதிமிவாக்ஞாம். எந்த ராஜாவும் இது யாரும் ராஜா இல்லாத தேசமா இருக்கேன்னு யாரும் உள்ள பூந்துட முடியாதபடி என்ன பண்ணாராம், அந்த சிம்மாசனத்துல பாதுகாக்கு பட்டாபிஷேகம், பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானோ பரதன். இந்த லோகத்தோட க்ஷேமம், யோக க்ஷேமத்தை எல்லாம் அந்த பாதுகை ரொம்ப சௌக்கியமா கவனிச்சுட்டுதான். என்ன நல்ல பழியெல்லாம் தொடச்சுதான். கைகேயோட வரத்தினால அந்த தேசமே அயோத்தியா அழுக்கடைஞ்சு போயிருந்துதான். அதை சுத்தம் பண்ணித்தான் முதல் காரியமா. அடுத்தது என்ன பண்ணித்தான், அந்த பூமி ஆகிற பசு அப்படியே வத்தி, காம்பெல்லாம் மடியெல்லாம் வத்தி போச்சான். அப்படியே அதுக்கு ராமபிரான் காட்டுக்கு போய் ராஜாவே இல்லாத அப்படியே அந்த பூமி என்னாச்சான், அப்படியே அழுது அந்த பூமின்ற பசுக்கு மடி காம்பு வத்தி போச்சான். இப்போ பட்டாபிஷேகம் ஜலம் பட்டதோ இல்லையோ, பாதுகா பட்டாபிஷேகம் ஜலம் பட்ட உடனே அந்த பூமின்ற பசுக்கு அப்படியே மடி அப்படியே கொழுத்து தொங்கி அப்படியே செல்வம், பணம், நெல், பால், நீர்வளம், நிலவளம், பால்வளம்னு எல்லாம் அள்ளி கொடுத்துதான் அந்த பூமி. இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் ஒன்னால கிடைச்சிது. இதோட முக்கியமான பெருமை என்ன தெரியுமோ? பரதன் இதை தலையில சுமந்துன்னு வந்தானே, ரகுவம்சன்ற கிரீடத்தை அவன் தலையிலேருந்து சுமக்கிறதுக்கு ஆசைவே படலை பரதன். ஆனால் அவனை யாருமே முதல்ல புரிஞ்சுக்கல. கைகேயி பரதனோட சேர்ந்துதான் இந்த மாதிரி சதி பண்ணியிருக்கான்னு எல்லாரும் முதல்ல நினைச்சுட்டாலே. அந்த பழின்ற அந்த அபவாதத்திலேருந்து பரதனை விலக்கியது உன்னை தலையில அவன் சுமந்ததுனால தான் பாதுகையே. அவனுக்கு ராஜ்யாபகாரி அப்படின்ற ஒரு அபவாதம் வந்தது. ஐஸ்வர்யத்துல ஆசை இருக்கிறவன் அப்படின்ற ஒரு அபவாதம் எல்லார் மனசுலையும் முதல்ல ஆதியில இருந்தது, அப்புறமா தான் போச்சு. ஆனா அந்த பழிய மொத்தமா விளக்கினையே நீ. எப்ப விளக்கின தெரியுமோ? எப்ப அந்த ரகுவம்ச கிரீடம் சுமக்க வேண்டிய தலையில உன்னை சுமந்தானோ ஸ்ரீ பரதாழ்வான், அப்ப அந்த அபவாதம் அவனிலிருந்து மொத்தமாக துடைந்து போனது, விலகி போனது. அதனால அந்த பெருமை முழுக்க உனக்கு தான். பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா சேஷேப சிரசி நித்யம் விகரது ரகுவீர பாதுகே பவதி. இப்ப நம்ம பிரார்த்தனை ஆரம்பிக்க போறோம். இவ்வளோ பெருமை கொண்ட பாதுகையே, உன்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ண போறோம். என்ன பிரார்த்தனை தெரியுமோ? பரதனுக்கு உன்னை சுமந்த உடனே அந்த லோகோபவாதம் அப்படின்ற அந்த அபவாதம், அந்த அந்த அவனுடைய துஷ்கீர்த்தி, எப்போ பார்த்தாலும் அவனை பரதன் வந்துட்டான் பார், ராஜ்யாபகாரி, ஐஸ்வர்யத்தில் ஆசை இருந்தவன், யாரெல்லாம் மனசுல முதல்ல பரதனை பார்த்த உடனே முதல்ல நினைச்சாலோ அந்த பழி, அந்த பாவத்துல இருந்து மொத்தமா துடைச்சு அவனை பரிசுத்தமா ஆக்கினையே. அந்த மாதிரி அடியனை என்ன பண்ணணும் தெரியுமோ? ஐஸ்வர்யத்திலையும் இந்த லௌகீக சுகங்கள், லௌகீக விஷயங்கள், உலக விஷயங்கள்லேருந்துன்ற அந்த பழி, அந்த அபவாதப்பத்தெல்லாம் தொடச்சு பாதுகா சேவகன் அப்படின்ற உன்னை கைங்கரியத்துக்கான அருளை பாடிட்டு என் அடியனுடைய தலையில் உன்னை வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன்றார் சுவாமி தேசிகன். இதை விட இன்னும் அழகான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மம் வேதாந்தாச்சாரியார் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு சாட்சாத் பெருமாள் தாயார் எல்லாமே அடியனுக்கு பட்டம் விருதமெல்லாம் கொடுத்துருக்கா. ஆனா பாதுகையே, உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். அந்திம காலத்துல அடியனுடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யுமான்னு தெரியாது, ராமா கிருஷ்ணா கோவிந்தான் கூப்பிடுவேனான்னு தெரியாது. யமபடர்கள்லாம் வருவாளே, அவளுக்கு யமன் சொல்லி அனுப்புவான், பரிகர மதுசூதன பிரபன்னா. இந்த விஷ்ணு பக்தர்கள் இருக்காளே பிரபன்னாள், சரணாகதி பண்ணவா விஷ்ணுட்ட, ஸ்ரீமன் நாராயணன்ட்ட, அவளுக்கு நான் பிரபு கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனா யமபடர்களுக்கெல்லாம் நான் அப்படிப்பட்டவன்னு தெரியாதே. அதனால அதை தெரிவிக்கிற மாதிரி ஏதான ஒரு புது பட்டம் எனக்கு கொடுக்கணும். என்ன வேணும் தெரியுமோ? இப்போலேருந்தே நான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பெரிய பெருமாளை சேவிக்க வரும்போதெல்லாம் அர்ச்சகாலாம் எனக்கு என்ன தெரியுமா சொல்லி அருளப்பாடு பண்ணோம். ஸ்ரீமத் ரங்கநாத பாதுகா சேவகருக்கு அருளப்பாடு அப்படின்னு என்ன எல்லாரும் அழைக்கணும். இப்படி இந்த வார்த்தைகள் அடிக்கடி காதுல பட்டுட்டே இருந்தா அடியனுடைய அந்திம காலத்துல ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவா?
அந்த ஸ்ரீமத் ரங்கநாத பாதுகா சேவகர் இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு தேகம் சௌக்கியமா இல்லையா, அவருக்கு அந்திம காலம் நெருங்கிடுத்தான் அப்படின்னு பேசுவா. இந்த பேச்செல்லாம் யமபடர்கள் காதுல விழும். அடியேன அந்திம காலத்துல அவெல்லாம் அழிச்சுன்னு போக வரும்பொழுது இந்த இந்த வார்த்தை காதுல விழுந்த உடனே என்ன பண்ணுவா, ஐயோ நம்ம எஜமானன் நம்மளுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கார், விஷ்ணு பக்தர்களுக்கு நான் பிரபு அல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு ஓடியே போயிடுவா நடுங்கி போய். அதனால யமபடர்கள் என்கிட்ட கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இந்த உபாயம் மட்டும் வேணும் எனக்கு, அதுக்கு நீ எப்படியாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். காலே ஜந்தூன் கலுஷகரணே சிப்ரமாகாரயந்தியாக கோரம் நாகம் யம பரிஷதோ கோஷமா கர்ணயேயம் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரண யோகோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி ஸ்ருணுயாம் பாதுகா சேவகேதி. இப்படி சுவாமி தேசிகன் பிரார்த்திச்சார். சுவாமி தேசிகன் பிரார்த்திச்ச ஸ்லோகத்தை நம்ம நித்தியமா அனுசந்தானம் பண்ணி இப்படிப்பட்ட பாதுகா சேவகனா அடியோங்களும் இருக்கணும்னு அந்த ஸ்ரீ ரங்கநாதன் ரங்கநாச்சியார் திருவடிகளிலும் ஸ்ரீராமபிரான் சீதாராமனுடைய திருவடிகளிலும் பிரார்த்திப்போம். ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமக. நமஸ்காரம்.